இந்திய மனநல மருத்துவ சங்கம் கோவை பிரிவு சார்பில் மனநலன் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. இதை முன்னாள் டிஜிபி ரவி துவக்கி வைத்தார். இந்த போதை மருந்துகளுக்கு அடிமையாகிறதுக்கு முக்கிய காரணமே மனநலம் சரியில்லாத காரணம் தான். அவங்க டிப்ரெஷன், அந்த மன அழுத்தம், அப்புறம் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் சொல்லுவாங்க இல்லையா, இதை போக்குவதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் அப்படிங்கிற இந்த போதை மருந்துகள் இதுக்கு போகிறாங்க. அப்போ அதுக்கு போனோடனே அடிமையாயிடுறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், இந்த மேரத்தான் இதெல்லாம் போகிறப்ப அந்த மென்டல் ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகும். அது மட்டும் இல்லை, இந்த மென்டல் ஹெல்த்துக்கு இப்போது ட்ரக் அப்யூஸ் பண்ணுற அந்த இளைஞர்கள் அவங்க மனநல மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்குறப்போ, அந்த கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கவுன்சிலிங் அவங்க கொடுக்குறப்ப அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த பழக்கத்திலிருந்து வெளிவர முடியும். அப்படி வெளிவர்றப்போ இளைஞர்கள் உடற்பயிற்சியில் ஈடுபடுத்தி, மனநல பயிற்சியில் ஈடுபடுத்தி, ஃபிசிக்கல் ஹெல்த்து, மென்டல் ஹெல்த், சோஷியல் ஹெல்த், இந்த 3 இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகம், ஒரு ஹெல்தி சொசைட்டியாக மாறும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம். இதில் முக்கியமாக நீங்கள் சொல்கிறபடி இந்த போதை மருந்துகளுக்கு அடிமையான இளைஞர்களை அடையாளம் கண்டு அவர்களை மனநல மருத்துவரிடம் எடுத்து சென்று ஆலோசனை வழங்கி இந்த போதை பழக்கத்திலிருந்து மாற்ற வேண்டும். அதுதான் இதனுடைய முக்கிய நோக்கங்களில் ஒன்று. சமூக ஊடகங்கள், திரைப்படங்கள், பத்திரிகைகள், இதில் வயலன்ஸ், குறிப்பிடும்படியாக இந்த திரைப்படங்களை வயலன்ஸ் குளோரிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. வன்முறையை ஒரு நல்ல விஷயமாக சித்தரிக்கிறதுனால ஒரு சில இளைஞர்கள் அதனால் பாதிக்கப்படலாம். அந்த பாதிப்பிலிருந்து இளைஞர்களை மீட்பதற்கு தான் இந்த விழிப்புணர்வு. அது மனநலம் சரியில்லை அப்படின்னு அர்த்தம். இமோஷனல் கோஷன்ட், அதாவது இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. அதாவது இன்டெலிஜென்ஸ் கோஷன்ட் மட்டும் இல்லை, இமோஷனல் கோஷன்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அது இல்லைன்னா தான் இந்த மாதிரி வன்முறையில் இறங்குறது. மனநலம் சரியில்லாதவர்கள் தான் கொலைகாரர்கள். யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்கெல்லாம் மனநலம் குன்றியவர்கள் தான் கொலையாளிகளாக இருக்காங்க. நார்மலாக இருக்கிற ஒரு மனிதன் இந்த மாதிரி சமூக விரோத செயலில் ஈடுபட மாட்டாங்க. அதற்கு இந்த சைக்கியாட்ரிக் கவுன்சிலிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்படி மக்கள் சாதாரணமாக தலைவலின்னா ஒரு டாக்டர்கிட்ட போகிறாங்க, அது மாதிரி ஒரு சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம், மனநல சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறப்ப மனநல மருத்துவர்களை அணுகணும். இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஒரு டாக்டர் சைக்கியாட்ரிஸ்ட் போனால் நம்ம மென்டல் பேஷண்ட்டா அப்படின்னு சொல்லி ஒரு சொசைட்டி ஒரு ஸ்டிக்மா பண்ணுவாங்க, ஸ்டிக்மடைஸ் ஆகிருமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. இது ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்ளம் மாதிரி மென்டல் இஷ்யூஸ் எல்லாத்துக்குமே இருக்குது. ஏன்னா இந்த நவீன உலகத்தில் சோஷியல் மீடியா, இந்த செல்ஃபோன்ஸ், அதனுடைய ஸ்க்ரீன் டைம் எல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால நம்முடைய மனநலம் பாதிக்கப்படுகிறது. மனநலம் சரியாக இருந்துச்சுன்னா உடல்நலம் சரியாயிரும். மென்டல் ஹெல்த் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் ஓடணும் அப்படின்னு நினைப்பீங்க மேரத்தான். மனநலம் சரியில்லாதனால தான் குற்றவாளிகள் வர்றாங்க. அந்த சமூக நலத்தை சரி பண்ணுறதுக்கு தான் போலீஸ் என்கவுண்டர் பண்ணுறாங்க.